வணக்கம் தமிழா. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதாவது என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் தேர்வை பற்றி ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும் என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் தேர்வு இப்போ ரீசெண்டாக செப்டம்பர் 9 அன்று முடிந்தது. சிபிடி 1 தேர்வு முடிச்சு அடுத்த லெவல் சிபிடி 2க்கான செலக்ட் லிஸ்ட் நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் வர ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ஆன்சைக்கு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் தேர்வில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க, அதை பற்றியும் அதே மாதிரி சேஃப் ஸ்கோர் எவ்வளோ, இதை பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். இது வரைக்கும் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரயில்வே தொடர்பான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து கொண்டே இருக்கும். இப்போ என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் தேர்வு ஓகேங்களா. இந்த அண்டர் கிராஜுவேட் தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 போஸ்டிங் இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா கிளர்க்கு தான். ஓகே, எல்லாமே என்னது கிளர்க். என்ன கிளர்க்னா ஜூனியர் கிளர்க்கு, அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு, ட்ரெயின் கிளர்க்கு ஓகேங்களா. இந்த மாதிரி கிளர்க்கு போஸ்டிங் சம்மந்தமாக என்ன பண்ணாங்க, நோட்டிஃபிகேஷன் 2024 அனௌன்ஸ் பண்ணி இப்போ 2025 தான் என்ன பண்ணிருக்காங்க சிபிடி 1 தேர்வு நடத்திருக்காங்க. ஓகே, கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் வேகன்சி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 3445 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, இது அண்டர் கிராஜுவேட்டுங்கிறது 12th ஓகேங்களா. 12th படித்த என்ன பண்ண தேர்வுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். இது வந்து நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி ஓகேங்களா. இந்த 3445 பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க எடுக்கணும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான டேட் எக்ஸாம் சிபிடி 1 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணாங்க செப்டம்பர் 9 வரைக்கும் நடந்துச்சு. ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் 9 வரைக்கும் நடந்துச்சு. இதற்கான ஆன்சர் ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. இந்த ஆன்சர் கீ வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 வீக் உள்ள ஓகேங்களா. வித்தின் 1 வீக்ல இந்த ஆன்சர் கீ பத்தி ஒரு அப்டேட் வந்து கண்டிப்பா அப்டேட் பண்ணுவாங்க. அதுல வந்து டேட் கொடுத்துருவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ஆன்சர் கீ, அதாவது ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்ல அப்ஜெக்ஷன் தெரிவிக்கனாலும் நீங்க பண்ணிக்கலாம். இதுக்கான டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 to 7 டேஸ்க்குள்ள தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ள உங்களுடைய ஆன்சர் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஆன்சர் நம்ம கொடுத்ததுக்கும் அவங்க கொடுத்ததுக்கு எது வேறுபாடு இருக்கு, அதாவது தவறுதல் எது கொடுத்துறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். நீங்க அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறது கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அப்ஜெக்ஷன் தெரிவிக்க ஃபீஸ் பே பண்ணிக்கல, அது வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும் ஓகேங்களா. இந்த ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வித்தின் 1 வீக்ல இதை பற்றி நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணி ஆன்சர் எப்போ ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த 1 வீக்ல இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும் ஓகேங்களா. உங்களுக்கு டைமும் கொடுப்பாங்க. இந்த டைமுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஆன்சர் கீ நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதனால கேர்ஃபுல்லா இருங்க, தேர்வு எழுதி முடிச்சுவங்க ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த அண்டர் கிராஜுவேட் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 3445 வேகன்சி தான். எவ்வளவு பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. எவ்வளவு பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லும் போது பார்த்தீங்கன்னா 63 lakhs ஓகே, ஒரு 63 லட்சம் பேர் கிட்ட என்ன பண்ணாங்க இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. தேர்வு கிட்ட என்ன பண்ணாங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க. இதுல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஓகேங்களா, பொதுவான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்க ஒரு அஜ்மர் இந்த ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அட்டன் பண்ணிருக்காங்க பார்த்து கிட்டத்தட்ட 47% பேர் தான் அட்டன் பண்ணிருக்காங்க. அப்ப ரிமைனிங் 53% என்ன பண்ணாங்க ஆப்ஷன்ஸ். இது வந்து அந்த ஒரு ஏரியால மட்டும் தான். இதே மாதிரி தான் நிறைய ஜோன்லயுமே பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி பேர் அந்த தேர்வுங்கிறது எழுதவே இல்லை. நீங்க தேர்வு எழுதினா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய சென்டர்லயே பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மீன் பாதிக்கு பாதி எழுதியிருக்க மாட்டாங்க. அது ஒவ்வொரு ஷிஃப்ட்டை பொறுத்துனா மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, அப்ப அப்ளை பண்ணது பார்க்கும்போது அதிகமா இருக்கு, அட்டன் பண்ண பார்த்தோன்னா அதுல பாதி தான். ஓகே, அப்படிங்கும் போது என்னது நம்ம போட்டி இங்கேயே பாதி குறைஞ்சிருச்சு. இன்னும் இருக்க ரிமைனிங் அந்த பாதிக்குள்ளதான் நம்ம போட்டிங்கிறது இருக்க போகுது. ஓகே, இப்ப கிட்டத்தட்ட இந்த தேர்வு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 19 நாள் நடத்திருக்காங்க ஓகேங்களா. இந்த சிபிடி 1 தேர்வு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 19 நாள் நடத்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் மணிக்கு மொத்தம் 57 ஷிஃப்ட் தேர்வு நடந்திருக்கு. மொத்தம் 57 ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் ஒரு மாடரேட்டா, ஈஸியா, டிஃபிகல்ட்டா ஏதோ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமா நடந்திருக்கும். இதெல்லாம் மொத்தமா நார்மலைஸ் பண்ணி தான் நம்மளுக்கு மார்க்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஓகேங்களா. அப்போ ஆன்சர் கீ 1 வீக்குள்ள அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அட்டன் பண்ணணும் பார்க்கும்போது மேக்சிமம் அனைத்து ஜோன்லயும் ஒரு எக்ஸ்பெக்டட் அப்ராக்சிமேட்டா சொல்லணும் பார்த்தீங்கன்னா இதை பாதிக்கு பாதி பேர் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. பாதி பேர் கிட்ட அட்டன் பண்ணவே இல்லை. இது ஒவ்வொரு ஜோன் வைஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறுதலுக்கு உட்பட்டது ஓகேங்களா. ஆனா மேக்சிமம் பாதிக்கு பாதி அப்படின்ற மாதிரி தான் இந்த அட்டன் பண்ணியாங்க என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் தேர்வு. ஓகே, இதோட சேஃப் ஸ்கோர் எவ்வளவு சார் வரும், எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸ்பெக்டடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டட் தான். இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்குற வேகன்சியை பொறுத்தும், அதை அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தும், எழுதின ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தும்
நம்ம எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்க அவங்க கொஸ்டின்ஸ் எப்படி வந்திருக்கு அதை சொல்லி பொறுத்து தான் இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்னு நம்ம சொல்கிறோம். இது மாறுதலுக்கு உட்பட்டது தான். ஓகேங்களா? இப்போ ஜென்ரல். ஓகே, ஜென்ரலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70க்கு ப்ளஸ் 70க்கு மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இதில் குறைவும் கூட வாய்ப்புகள் இருக்கு. மேக்ஸிமம் 70 தாண்டதான் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து இது வந்து ஜென்ரல். இதே இது ஓபிசி. ஸோ ஓபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 65 ப்ளஸ் 65 டு 80 இல்லை 65 டு 75 இந்த மாதிரி கூட உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி. ஸோ எஸ்டியில் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 58 ப்ளஸ் உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து எஸ்டி. ஸோ எஸ்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 53 ப்ளஸ் இல்லை 55 ப்ளஸ் உங்களுக்கு அது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இது வந்து 100க்கு தான் நம்ம சொல்கிறோம். இது வந்து நார்மலைஸ் பேஸ் பண்ணது. ஓகேங்களா? நம்ம கூட ராமார்க்ஸ் சொல்ல ஒரு அவங்களுடைய அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அந்த கட் ஆஃப் வந்து அவுட் ஆஃப் 100க்கு அனௌன்ஸ் பண்ணாங்க நார்மலைஸ் பேஸ் பண்ணி. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த நான் எக்ஸ்பெக்டட் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எஸ்டிக்கு வந்து 53க்கு மேலே வரலாம். இதே இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 42க்கு மேல இருந்து வரலாம். 42க்கு மேல இருந்து வரலாம். அதே மாதிரி இடபிள்யூஎஸ். இடபிள்யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 ப்ளஸுக்கு மேலே வர வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து அனைத்துமே எக்ஸ்பெக்டட் தான். ஸோ ப்ளஸ்ங்கிறது இது தாண்டி வரதான வாய்ப்புகள் இருக்கு. இது குறையிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு குறைவு தான். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் தேர்வு எழுதிருப்பீங்க. எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணிருப்பீங்க உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ராம் மார்க்ஸ் கிடையாது. ராம் மார்க்ஸ்ங்கிறது நீங்கள் எழுதிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நார்மலைஸ் பண்ணும்போது உங்களுடைய ஷிஃப்ட் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நார்மலைஸ் பண்ணும்போது. சப்போஸ் நான் எழுதக்கூடிய ஷிஃப்ட் வந்து ஈஸியாகவே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரா மார்க்ஸ் பேஸ் பண்ணி கொஞ்சம் கூடுதல் வரும். இதே நீங்கள் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நார்மலைஸ் மார்க் பேஸ் பண்ணி இந்த எக்ஸ்பெக்டட் கொடுத்துருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் தேர்வை பற்றி ஆன்சர்க்கு எப்போ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க, 1 வீக்குள்ள ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதே மாதிரி பாதிக்கு பாதி பேர் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு வந்து எழுதவே இல்லை, பாதி பேர் தான் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் அதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இதில் சிபிடி 2க்கு வந்து எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து செலக்ட் ஆகி போவாங்க? சிபி 2 இப்போ சிபி 2க்கு என்ன பேட்டனோ அதே தான் சிபி 2க்குமே. சிபி 2 ஒன்றும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சேம் சிலபஸ் தான். என்ன இருக்க போது? மேக்ஸ் இருக்க போது, ரீசனிங் இருக்க போது, ஜென்ரல் அவேர்னஸ் இருக்க போகுது. ஓகேங்களா? இதே பேட்டர்ன் தான் சிபி 2ல இருக்க போகுது. ஓகேங்களா? சிபி 2 அதானே எழுதணும். இதுக்கும் அதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? இப்போ இந்த சிபி 2ல எவ்வளவு பேர் எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு 15 டைம்ஸ் வேகன்சிலிருந்து 15 டைம்ஸ். அப்போ வேகன்சி எவ்வளோ? 3445. அப்போ இதில் 15 டைம்ஸ் அப்படின்னு கிட்டத்தட்ட உங்களுக்கு 52,000 பேர் கிட்ட என்ன பண்ணுவாங்க? ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா நம்ம சிபிடி 2 தான் நமக்கு ரொம்ப ரொம்ப மெயின். ஏன்னா சிபிடி 1ங்கிறது குவாலிஃபை மாதிரி தான். இந்த சிபிடி 2ல வந்து நம்ம எவ்வளவு தூரம் நல்லா ஸ்கோர் எடுக்கிறோமோ அதை பொறுத்து நம்மளுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? சிலதுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், சிலதுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்காது. ஓகேவா? டைப் டெஸ்ட் போகும்போது ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்காது. ஓகேங்களா? இது வந்து நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி. ஸோ டெக்னிக்கல் அல்லாத போஸ்ட்டுக்கான இது ஒரு நோட்டிஃபிகேஷன் இது. ஸோ அப்போ எத்தனை பேர் செலக்ட் ஆகிறாங்க? கிட்டத்தட்ட 52,000 பேர் சிபி 2 எழுத போறாங்க. ஸோ அதில் கண்டிப்பாக நீங்களும் ஒரு ஆளாக இருப்பீங்க. மேலும் இது போன்ற ரயில்வேஸ் தொடர்பான அப்டேட்ஸ்களை பெற நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.